இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ராவணனுக்கு வந்து 10 தல இருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ம். நம்ம புக்ல வர பிக்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து 10 தல இருக்கிறதா ஆமா. தான் இப்போ இருக்கும். வரைக்கும் ராவணன் அப்டின்னா 10 10 தலை தல. தானே. அந்த விளம்பரத்துலலாம் கூட ராவணன் வந்து ம். 10 தலையா தான் ம். காமிப்பாங்க. ஆனா ராவணனுக்கு வந்து 10 தலையே வந்து கிடையாது. ம். அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனுக்கு வந்து 10 கலையில வந்து ஆர்வம் இருக்குது. 10 கலையில வந்து ஒரு வல்லவர். அதனால தான் அந்த 10 கலைன்னு சொல்லப்போக அந்த 10 தல. மருத்துவம், ஜோதிடம், சைக்காலஜி இது எல்லாத்துலயுமே ரொம்ப வல்லவராவே இருந்திருக்கிறாரு. அதனால தான் அந்த 10 தல வந்து இருந்திருக்குது. 10 தலையே கிடையாது. அது 10 கலை. ராவணன் வந்து அதிதீவிரமாக சிவன் பக்தனாக இருந்தாலும், பிரம்மா கிட்டயும் தவம் இருந்திருக்கிறார். அதாவது தன்னுடைய தாத்தாவ நோக்கியும் வந்து தவம் இருந்திருக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கிட்ட நம்ம வந்து அதிகமான விஷயங்கள் வந்து கேட்கலாம். ஆனா, இப்போதைக்கு நமக்கு வந்து நெறைய விஷயம் நல்ல பலம் வேணும். யாரையும் நம்ம எதிர்க்கக்கூடிய தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவ நோக்கி தவம் இருக்கிறார். கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் வந்து தவம் இருக்கிறார். ம். ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 தலைகள்ல ஒவ்வொரு தலையா வந்து தீக்கு வந்து பலி குடுத்துட்டே இருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட 10 தலைகள்ல 9வது தலை வந்து பலி குடுத்துட்டாரு. 9000 வருஷம் கழிச்சு. ம். அதுக்கப்புறமா பிரம்மா வந்து திடீர்னு ராவணன் முன்னாடி தோன்றி, "ஓகே போதும் நிறுத்து. உன்னுடைய பலிகள வந்து நான் ஏத்துக்கிட்டேன். நீ என்ன வரம் வேணும் உனக்கு?" அப்படின்னு சொல்லி பிரம்மா கேட்கவும், எனக்கு இந்த மாரி யாரும் என்ன வந்து நெருங்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப தைரியசாலியாக இருக்கணும். எல்லாரையும் என்னால ஈஸியா எதிர்க்க முடியிற மாதிரி இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வரம் வந்து கேட்கிறாரு. பிரம்மாவும் வந்து குடுத்துடுறாரு. ஆனா அது 2 நிபந்தனைகளோட வந்து குடுக்குறாரு. மனிதர்களாலயும், குரங்குகளாலயும் 2யும் தவிர நான் உனக்கு எல்லா வரத்தையும் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவும் குடுத்துட்டாரு. ஆக்சுவலா இது வந்து அவ்ளோ பெரிய ஒரு தைரியசாலி, ஒரு பலசாலி. இது 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயமா அவர் கன்சிடர் பண்ணல ராவணன். அவ்ளோ பெரிய ஒரு கிங்கு. ச அவ்ளோ வரங்கள் வந்து வச்சிருக்கிறாரு. பிரம்மா கிட்டயும் அவ்ளோ வரங்கள வந்து வாங்கியிருக்கிறாரு. கலைகள்ல கை தேர்ந்தவரு. சாதாரண மனிதர்கள பார்த்து ஏன் பயப்படணும்? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குரங்குகள் நம்மள என்ன பண்ண போது? அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியம். இது 2ம் தான் அவருடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது.